வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரசாரமான சிக்கன் பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறோம். இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாம் இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பொடியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வந்து இதுக்கு சேர்க்கணும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதையும் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பை வந்து விட்டுறலாம். இப்போ எல்லா பொருளையுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். எல்லா பொருளுமே நல்லா ரோஸ்ட் ஆகி செவந்து வந்துருச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லெண்ணெயை சேர்த்து பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை சேர்த்துக்குவோம். நம்ம சேர்த்த சோம்பு நல்லா செவந்து பொரிஞ்சு வரணும். இப்போ சோம்பு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பொரிஞ்சு வர்ற டைமில் 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாவை நான் வந்து கீறி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து வந்து வதக்கிக்குவோம். உங்களுக்கு நல்ல காரமாக சாரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மிளகாவை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா மிளகாய் கூட சேர்க்காமல் வெறும் கருவேப்பிலையை மட்டும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். மிளகாய் ஓரளவுக்கு பொரிஞ்சு வர்ற டைமில் நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்து வந்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கிறப்பவே கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ நல்லா வந்து வெங்காயம் வதங்கி வரட்டும். நாம் சேர்த்த வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்க்குறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நீங்கள் வந்து இதை வந்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டை சேர்த்த பிறகு நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனா தான் வந்து நமக்கு பாத்திரத்தில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து இப்போ வதக்கிட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நான் வந்து பாதி தக்காளியை தான் வந்து இதுக்கு சேர்த்துருக்கேன். இந்த பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம அதிகமாக வந்து தக்காளியை சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் வந்து பாதி அளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும் வந்து கொஞ்சமாக மட்டும் நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்குவோம். இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நான் மஞ்சள் தூளை போட்டு சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வந்து வதக்கிக்குவோம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை எடுத்திருக்கேன். இப்போ சிக்கனை வதக்கிறப்பவே கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வந்து மிளகாத்தூளை வந்து சேர்த்துக்குவோம். இந்த மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம மிளகு பொடியோட காரமே இதுக்கு வந்து தேவையானது அளவில் இருக்கும். இப்போ இது கூடவே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியை நம்ம வந்து சேர்த்துக்குவோம். நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்ல காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மிளகா பொடியை நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பை நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளையும் வந்து சிக்கன் கூட வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மசாலா பொடியும் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் சிக்கன் வேகிறதுக்காக வந்து தண்ணியை நம்ம வந்து சேர்த்துக்குவோம். சிக்கன் நல்லா வெந்து ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்த பிறகு இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடி ஜீரகம், சோம்பு, மிளகெல்லாம் வறுத்து நுணுக்கணும் இல்லையா, அந்த மசாலா பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்குவோம். நல்லா வந்து மசாலா பொடியை கலந்து விட்டுட்டு கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்து நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஜீரகம் மிளகு பொடியை நம்ம சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து அடுப்பை வந்து வச்சிடலாம். நல்லாவே வந்து வெந்து வந்துடும் நமக்கு. இப்போது சிக்கன் வந்து சூப்பராக வெந்து ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி தாளித்து சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் எண்ணெயில் சோம்பு, கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் வந்து தாளிச்சிட்டு இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்குவோம். லாஸ்ட்டாக இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து விருப்பம்னா நீங்கள் இந்த மாதிரி தாளித்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம தாளிக்காமல் கூட அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து மல்லி இலையும் நம்ம தூவி பரிமாறிடலாம். இப்போ நல்ல சூப்பராக காரசாரமான சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.